நமஸ்காரம். இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளால் 7 தலைமுறையின் சக்தி பெற உதவும் ஸ்லோகம். அது என்ன 7 தலைமுறையின் சக்தி? ஒரு கோவிலுக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டா ஒரு தரம் வணங்கியதற்கான பலன் கிடைக்குது. அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியை தருகிறது. அப்படின்னா நம்ம குலதெய்வத்து கோவிலில் வழிபட்டா மனிதனின் சராசரி ஆயுள் 60 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 420 வருடம் தொடர்ந்து தினம் தினம் நம் முன்னோர் வழிபட்ட பலன் சக்தியை அந்த தெய்வம் நமக்கு தரும். அதனால்தான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வங்களில் நாம் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வமே. அந்த தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு மற்ற தெய்வங்களின் அருள், செய்த வழிபாடு, அவற்றின் பலன் ஆகியன கிடைக்கும். 7 தலைமுறைகளை காக்கும் குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து வருகிறாரோ அவரை எந்த கிரகமும் கடுமையாக தாக்காது. குலதெய்வ வழிபாடு நம் முன்னோர்களால் வழிபட்டு அதற்கு பிறகு வந்த சந்ததியராகிய நம்மால் கட்டாயமாக தொடரப்பட வேண்டிய வழிபாட்டில் ஒன்று. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு குலதெய்வம் எது, அந்த தெய்வம் பற்றிய தகவல் கூட கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம குலதெய்வத்தை மறந்து அன்றாட வேலை, தேவை, பணம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். குலதெய்வம் அருள் செய்தால் வேறு எந்த தெய்வத்தாலோ சக்தியாலோ அதை தடுக்க முடியாது. இப்போ அந்த மகத்தான மந்திரத்தை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் செய்துக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ 7 தலைமுறையின் சக்தி பெற உதவும் அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் ரோகாத் சோகாச்ச தாரித்ரியம், ஓம் ரோகாத் சோகாச்ச தாரித்ரியம், தௌர்பல்யம் தௌர்பல்யம் சித்த விக்ரியா நஷ்யந்து, சித்த விக்ரியா நஷ்யந்து, குலதேவஸ்ய குலதேவஸ்ய சக்தி மந்திரேண சக்தி மந்திரேண தாடிதா. ஓம் ரோகாத் சோகாச்ச தாரித்ரியம் தௌர்பல்யம் சித்த விக்ரியா நஷ்யந்து, குலதேவஸ்ய சக்தி மந்திரேண தாடிதா. திரும்ப ஒரு டைம் முழு ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஓம் ரோகாத் சோகாச்ச தாரித்ரியம் தௌர்பல்யம் சித்த விக்ரியா நஷ்யந்து, குலதேவஸ்ய சக்தி மந்திரேண தாடிதா. இந்த ஸ்லோகம் செவிவழி பரவலாக்கப்பட்ட மந்திரம். அதனால எழுத்துரு இல்லை உங்களுக்கு பகிர்வதற்கு. இது கூடவே வேணும்னா நம்ம ஓம் குலதேவதாயை நமக, ஓம் குலதேவதாயை நமக அப்படின்னும் டெய்லி 11 தரம் சொல்லிக்கலாம். குலதெய்வம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாம். இந்த ஸ்லோகத்தை மனதார சொல்வதன் மூலம் குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்று மன நிறைவுடன் சந்தோஷமாக எல்லோரும் வாழ வாழ்த்துக்கள். மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள். பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக. நன்றி, நமஸ்காரம்.